ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ நம்ம திருக்கலிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சாத்திர நூலில் 2வது நூல். ஸோ அந்த நூலை பற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முந்தைய பதிவு தான் இதனுடைய முதல் பதிவு. ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் உண்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி 11வது பாட்டிலிருந்து 20வது பாட்டு வரைக்கும் பார்க்க போகிறோம். அடுத்த 2வது செட் 10 பாட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்வமாக இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்கள். ஆற்றால் அலைகடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி ஆற்றான் மரித்தால் போல் தோற்றி புலன்களென போதம் புறம்பொழியும் நந்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் ஒரு ஆற்று நீர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆற்று நீர் கடலில் கலக்குன்னு எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆற்று நீர் பார்க்கும்பொழுது கடலில் போய் கலக்குது இல்லைங்களா? ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்த நீர், ஆனால் கடல் நீர் உகந்த நீர் அல்ல. ஆனால் இதே அந்த உகந்த தன்மை இல்லாத ஒரு நீர் மறுபடியும் குடிப்பதற்கு ஏதுவான ஆற்று நீராக மாறிடுது. அதுபோல் இந்த புலன்கள் அப்படிங்கிற இறைங்கிறது கூட தான் இருந்தோம். இறையிலிருந்து பிரிஞ்சு வந்தோம். இந்த ஆற்று நீர் இந்த கடல் நீரோடு இந்த உடலோடு சேர்ந்து இந்த உலக இன்பமயத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இது பருகுவதற்கு ஒவ்வாத ஒரு கடல் நீர் போல் ஆயிடுது. ஆனால் இதே இந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் திருவருளால். நல்லா புரிஞ்சுக்கணும், திருவருளால் மறுபடியும் அந்த ஆற்று நீர் போல் அது ஆகும். அப்போது அந்த பழைய தன்மை அதற்கு வரும். எப்போ? திருவருளால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாலை நெய்தல் பாடியதும் பாம்பு ஒழிய பாடியதும் காலனை அன்று ஏவி கரங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததுவும் மற்றவர்க்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை கான். இது ஒரு அழகான ஒரு பாட்டு. நல்லா பாருங்க. பாலை நெய்தல் பாடியதும், சரிங்களா? பாலை நிலத்தை பாடி அதை நெய்தல் நிலமாக்கிய திருஞான சம்பந்தரனுடைய செயல். பாம்பு ஒழிய பாடியதும், அப்பர் அப்பூதி அடிகளினுடைய மகன் பாம்பு தீண்டி இருக்கும். ஸோ அதை மீட்டெடுப்பார். காலனை அன்று ஏவி கரங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததுவும். ஸோ சுந்தரர் முதலை வாயில் அகப்பட்ட அந்த சிறுவனை சுந்தரர் பாடி மீட்டெடுப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை கான். இதெல்லாம் சாதாரண மனுஷங்க செஞ்ச காரியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க. யாருங்க? தெளிந்த ஆசிரியர் சொல்கிற வாக்குங்க, நான் சொல்கிறதில்ல. தெளிந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய வாக்கு. இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்த காரியம் அல்ல. இது முழுக்க திருவருளினுடைய திருவருளே. அவ்வளோதான். அது திருவருள் திண்ணம் கொண்டு திருவருளினுடைய மனத்தினால் ஆன இந்த ஒரு செயல். இது சாதாரண மனிதர்கள் செய்த செயல் அல்ல என்று புரிந்து கொள் அப்படிங்கிறார். சரிங்களா? சரி. தூங்கினாரை தூய சயனத்தை விட்டபின் தாங்களே சட்ட உறங்குவார்கள். ஆங்கு அதுபோல் ஐயன் அருள்கண்டகன் ஆண்டதன் பின் அருள் பொருளாய் பைய விளையும் எனப்பார். என்ன ஓமை பாருங்களேன். நல்லா ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவசரமாக எழுப்பி விட்டுட்டோம். அவங்களுக்கு இன்னும் தூக்க கலக்கம் அப்படியே தெளியில் அப்படியே மாப்பு மந்தாரமாகவே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கங்கிறீங்க? இன்னொரு இடம் கிடச்சின்னு வச்சுங்க, கபால்னு போய் படுத்துருவாங்க. ஏன்னா அந்த தூக்கம் இன்னும் தெளியல. அப்போ அந்த தூக்கம் விடலை அப்படிங்கிறனால அந்த இன்னொரு இடம் கிடச்சா டக்குன்னு பெசம் போய் படுத்து தூங்கிடுவாங்க. அதுபோல் இறையினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அந்த இறையினுடைய நோக்கத்திலேயே அவர்கள் எப்பவுமே இருந்துட்டு அந்த இறை கொடுக்கக்கூடிய பயன் கருதியே அதன்படியே இருப்பார்களாம். அவர்கள் அந்த அதிலிருந்து வெளியெல்லாம் அவர்கள் வரமாட்டாங்க. அந்த தூக்க கலக்கத்திலேயே இருக்கிறவன் திரும்பியும் போய் எழுப்பி விட்டாலும் திரும்பி போய் தூங்குற மாதிரி திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவன் இந்த சராசரி உலகில் வாழ்வது போல் இருந்தாலுமே அவனுடைய முழு உள்ளம் எங்கே இருக்கும்? திருவருள் மேலே மட்டும்தான் இருக்கும். அதிலிருந்து அவன் மீண்டு வரவே மாட்டான். அது பின்னாடியே தான் இருப்பான். இவ்வளோ ஒரு அழகான ஓமை காட்டி இப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அடுத்தது, உள்ள முதல் அனைத்தும் ஒருவரில் உள்ளம் உருக உன்னுடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும் புணரும் அவனில்லா பொருள். கொஞ்சம் கோர்வையாக படிக்கிறதுக்கு ஒன்றா பாடல் கஷ்டமாக இருக்கு, நான் படிக்கிறத தப்பாக படிக்கலாமா இருக்கும். ஆனால் பாடல் அழகான பாட்டு. நல்லா பாருங்கள். நம்ம கூட உள்ளம் முதல் அனைத்தும் ஒவ்வொருவரில். ஸோ நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு ஒருநிலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி ஒருநிலைப்பட்டு அப்படி நின்றுதுன்னு வச்சுங்களேன். திருவருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவதன்மை அப்படிங்கிறது தன்னை வெளிப்படுத்தி கொண்டே தீரும். இப்படிப்பட்ட இந்த தெளிந்த எண்ணம் கொண்டவர்கள் இந்த உலக வாழ்வில் சராசரி மனிதர்கள் போல தெரிந்தாலும் கூட
பிறருக்கு தென்படாத அந்த சிவங்கிறது அவர்களுக்கு தென்படும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் ஞானியர்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வீட்டிலேயே கூட இருக்கலாமா இருக்கு, ஆனால் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் அவங்க சராசரி, ஆனால் உள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிவம் அவர்களுக்கு காட்சி கொடுக்கும், ஆனால் வேறு யாருக்குமே தெரியாது. அது எப்போ நடக்கும்? உள்ளம் ஒடுங்கி ஒருநிலைப்பட்டு நிற்கும் பொழுது அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத நாமும் எய்த முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால், இதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவதன்மையால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழியும். ஸோ முதல் மலம் நம்ம கூட சேர்ந்திருந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த நான் என்ற அகம்பாவம் கொண்டு அந்த மலம் அழியும். சிவத்தினால் அது அழியும். வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை எய்தியவர்கள் மட்டும்தான், முன் சொன்ன பாட்டு மாதிரி தான், பிறர் கண்ணுக்கு தெரியாத சிவம் இவர்கள் கண்ணுக்கு தெரிந்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய முழு அருளையும் இவர்களுக்கு தந்து அருளும் அப்படின்னு அவர்களுக்குள்ள அந்த சிவமே தலைப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ சிவத்தை அடைவதற்கு சிவபூசை வேணும். எவ்வளோ ஒரு அழகர் இதில் ட்ரிக்ஸு. சிவத்தை அடைவதற்கு சிவபூசை வேணும். சிவபூசை செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? அதுக்கு முந்தின பாட்டு மனம் ஒன்றி ஒரு நிலைப்பட்டு இருக்கணும். மனம் ஒன்றிய ஒரு நிலைப்பட்டு நிற்கக்கூடியதற்கு எப்படி இருக்கணும்? குருவனுடைய திருவருள் வேணும். குரு யார்? திருவருளே குருவருளாக வரும். என்ன கனெக்ஷன் வருங்க இது? இப்படி வர்றதை ஒரு செகண்ட் பேக்கில் ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அட்டகாசமாக இருக்கும். எங்கள் அம்மா திருக்குறள் வந்து சொல்லும்போது, திருக்குறள் அப்படி நேராக விளக்கம் காட்டுறதை காட்டிலும் ரிவர்ஸில் படித்தேன்னு ஈஸியாக புரியும் அப்படிம்பாங்க. பட் எனவே மெல்வினையே என்ன வியனுலகில் ஆற்றிய வல்வினையே என்ன வரும் இரண்டில் சொல்லில் சிவதன்மம் ஆம் அவற்றில் சென்றதிலே செல்வாய் பவன் கண்மம் நீங்கும்படி. இது என்னென்னா, பெரியவர்கள் அடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களில் பார்க்கும்பொழுது பெரும் செயல்கள் செய்தவர்கள்னு நிறைய பேர் உண்டு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் செய்தவரும் உண்டு. இப்படி இரண்டு விளக்கங்களும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். திருவருளாவுடைய கருணையை விளக்குவதற்கு இந்த போல் இரண்டு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது நால்வர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிசய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. முன்னவே பார்த்தோம், அது சாதாரண மனுஷன் செஞ்சதில் திருவருளினுடைய செயல்னு பார்த்தோம். ஆனால் அவர்கள் வாயிலாக திருவருள் செய்து, அப்போ நம்ம கண்ணுக்கு நால்வர்கள் தான் தெரிவாங்க. அப்போ நால்வர்கள் போல பெரும் செயல்கள் செய்தவர்கள் உண்டு, இதர அடியவர்களும் உண்டு. அவர்கள் பெரிய எந்த ஒரு மேஜிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை, வாழ்ந்தாங்க. ஸோ பெரிய மெல்லிய செயல். சரிங்க, அதனால தான் இங்கே என்ன மெல்வினை வல்வினைன்னு சொல்கிறாங்க. மெல்வினை பெருசாக ஒன்றும் பண்ணலப்பா அப்படிங்கிறவங்களும் உண்டு, அவர்களும் சிவபதவி அடைந்தார்கள். அது என்ன வல்வினை பெருங்காரியம் செய்தவர்களும் உண்டு, அவர்களும் சிவபதவி அடைந்து. இப்போ இது ரெண்டு விஷயம் இருக்குது. இது ரெண்டில் நான் எதை போய் அடையிறது? இப்போ நான் எதை செஞ்சால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் போகாத. ரெண்டுமே சிவத்தினுடைய செயல்ங்கிறத மட்டும் நீ அங்கே செயல் யாருடையது? சிவத்தினுடையது. அதை மட்டும் நீ நினச்சா போதும். செயல் வந்து எவ்வளோ பெருசு சின்னதுங்கிறத பற்றியெல்லாம் நினைக்காத. செயல் சிவத்தினுடையது. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சிவத்தினுடையது. அங்கே பெருசு சின்னதுங்கிறதுக்கெல்லாம் அங்கே விளக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீ பெருசு சின்னதெல்லாம் பார்க்காத. திருவருள் அங்கே ஒரு இது பண்ணு, அங்கே திருவருள் தான் உனக்கு முடிக்கும். உன்னுடைய கவனம் திருவருள் மீது மட்டும்தான் இருக்கணும். செயல் சின்னது பெருசாங்கிறதுனால இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம புத்தி தெரியும் இல்லையா? குருமார்கள் வந்து அதை தெரிஞ்சு தான் எழுதுவாங்க. அப்படி தான் அவர் எழுதியிருக்கிறார், ஆசிரியர் அப்படி தான் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆதியை அர்ச்சித்ததற்கு அங்கமும் அங்கங்கே தீதில் திறம்பளவும் செய்வனவும் வேதியனே நல்வினையாம் என்றே நமக்கு எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு. அவ்வளோதான். அப்படின்னா என்ன? இந்த உலகில் இறையை வழிபடுவதற்கு பல வழி உண்டு. பல வழினாலும் பல வழி உண்டு. சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாத்திரங்கள்னு சொல்லி ஏகப்பட்டது உண்டு. இல்லை ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு ஒரு மஞ்சள்லையோ ஒரு சாணத்துலேயோ பிடிச்சி வச்சு அது வழி என்ன வேணாலும் பண்ணி, எத்தனையோ வழி உண்டு. அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. உனக்கு எது வருமோ அதை மனசார செஞ்சேன்னா போதும். அது மெல்வினை. அது எவ்வளோ சின்னதாக இருந்தால் இறை அதெல்லாம் பார்க்காது. உள்ள தெளிவோட உனக்கு எது வருமோ அதை செஞ்சேன்னா போதும். அதுதான் இறைக்கு முக்கியம். அதுவும் உள்ளார்ந்த அன்போடு செஞ்சேன்னா போதும். தாட் பூட்னு பயங்கரமாக விழா தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் பிள்ளார பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டோம், அதெல்லாம் இல்லை. உனக்கு எது வாய்க்குமோ, எது வருமோ, எது உன்னால் முடியுமோ அதை நீ அதோடு சேர்ந்து செஞ்சேன்னா போதும். திருவருள் உனக்கு அருள் செய்யும். அதனால் பெருசு சின்னதுங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது அப்படின்ட்டார் ஆசிரியர். சரிங்களா?
இப்போ அடியவர்களினுடைய ஒரு சில குறிப்புகளை சொல்கிறார் பாருங்க, இறையை அணுகுவதற்கு நாம் வந்து நற்செயல்கள் தான் செய்வோம், பாவ காரியம் செய்யக்கூடாது. இந்த உலகம் பாவம்னு வகுத்த காரியம் அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இது பாவம் அப்படின்னு வகுத்த காரியங்களை செய்யக்கூடாது, செய்தால் இறையை அண்ட முடியாது, அணுக முடியாதுன்னு சொல்கிறோம்ல. பாருங்கள், வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு தங்கள் கரங்களினாலே அன்று கரியாக்கி இறங்காதே கொள்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வல்வினையே என்றது நாம் மாற்று. சிறுதொண்டர் நாயனாருடைய வரலாறு தெரியுமா? ஈசனார் இன்னொன்று வர அவர் சோதிக்கிறதுக்காக ஒரு அகோரி வைரவரனுடைய ரூபத்தில் வருவார். அவங்க வந்து நிர்வாணமாக இருப்பாங்க. அப்படி வருவாங்க. ஒரு பெரிய கதைங்க, நான் அதை சொல்கிறதுக்கு இங்கே முற்படல. அவர் என்ன பண்ணிடுவார், உங்கள் 2 பேர் கையால் உங்களுடைய பிள்ளையை கொண்டு அந்த பிள்ளைக்கறி சமைச்சு கூட, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றவர். செய்வாங்க. கொலைங்கிறது பாவம், பெற்றோரே பிள்ளையை கொல்லுவதுங்கிறது பாவம். ஸோ அந்த கொடுவினை அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, இறங்காதே கொள்வினையே செய்யும் கொடுவினை. கொலைங்கிறது தப்பு, அது கொடுவினையான சொல்லக்கூடியது இந்த உலகம் வகுத்த ஒரு காரியம். ஆனால் அந்த செஞ்சது ஒரு மாபெரும் காரியமான அது நல்வினையாக உள்ளம் இறைக்காகன்னு அந்த ஆர்த்து செஞ்ச அந்த ஒரு காரியம் இறையினால அருளை பெற்றது. இப்போ ரீசெண்டாக 2 ப்ரொஃபஸருக்கு வந்து சாமி காப்பாற்றுன்னு பிள்ளையை கொண்டாங்க வருங்க, அது இல்லைங்க, அது முட்டாள்தனம். சரிங்களா? இந்த நிலை வேறு, இங்கே நிறந்த நிலை வேறு. அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு சிலர் அப்படி ஆட்கள் உண்டுன்னு தெரியும். அதனால தான் அதை சேர்த்தியே சொன்னேன். இந்த மனோநிலை வேறு, அந்த மனோநிலை வேறு. சரிதானே? ஓகே. பாதகம் என்றும் நல்லா புரிஞ்சுங்க, பாதகம் என்றும் பழி என்றும் பாராது. இது செஞ்சால் தப்பு, இது பாதகம் அப்படின்னும், இது செய்தால் பழி வரும் அப்படின்லாம் பார்க்காம, தாதையை வேதியனை தாளிரண்டும் சேதிப்ப கண்டு ஈசர் தாமாம் பரிசளித்தார் கண்டாயே தண்டீசர் தம் செயலால் தான். ஒரு நாயனார் பேர் தண்டீச நாயனார், இன்றைக்கி சண்டீசர்னு சொல்கிறோம். தண்டீச நாயனார் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். சின்ன பையன் தான், பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க அப்பா குறுக்க நடுக்க பூசைக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நடந்துகிட்டே இருப்பார். வாள் எடுத்துகிட்டு ஒரே ஓடு 2 காலையும் வெட்டியிருப்பார். வெட்டி போட்டு அவர் பாட்டுக்கு தொந்தரவு பண்ணாத நீ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். இது நடந்த ஒரு நிகழ்வு. தண்டீச நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த ஒரு பக்தியை மெச்சி இறையனார் வந்து காட்சி தந்து அவர்களை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய புராண குறிப்பு. சரிங்களா? வரலாற்று குறிப்பு நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதுபோல் பழி பாவமெல்லாம் பார்க்காம எனக்கு சிவம் ஒன்று தான், அதுக்கு இடையூற ஒருத்தன் வரக்கூடாது. நீ அப்போனாவது ஒன்றாவது போடு. ஸோ கால் இருந்தால் தானே குறுக்க நடந்து வந்துக்கிட்டே இருப்பேன்னு ஒரே வெட்டு காலை கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவார் வாட்டி. ஸோ அந்த மாதிரியும் ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது, செய்யல் உகந்த திருப்படி மாற்று அதனை ஐய இது அமுது செய்கின்று பைய விருந்தது ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். இது என்னென்னா, இது நான் முதல் முறையாக இந்த நாயனார் பற்றி கேள்விப்படுறேன். அறிவாட்டாய நாயனார் அப்படின்ட்டு இறையனாருக்கு கொடுக்கக்கூடிய பூசை பொருளை கையில் வச்சுருப்பாராம். இவருடைய பேக் ஸ்டோரி எனக்கு தெரியல, பட்டு தெரிஞ்சதை சொல்கிறேன். கையில் வச்சுருந்தாராம். அது ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ அவர் கொஞ்சம் ஒரு இது என்ன சொல்கிறது, டயர்ட்னஸ். சரிங்களா? அதனால களைப்பால் வந்து என்ன ஆயிடுது, கையிலிருந்து தவறி கீழே விழுந்துருது. சாமிக்கு படைக்க வேண்டிய பொருட்கள், பூசை பொருள் வந்து கீழே விழுந்துருது. இது அவர்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம். டப்புன்னு வாள் எடுத்தார், கழுத்தை அறுத்துட்டு அதை கொண்டு போய் இதுக்கு இந்த சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னவே உனக்கு கொடுக்குறேன், அந்த சங்கு இப்படி எடுத்து அதை கொண்டு போய் சாமிக்கு படையலாக கொடுத்துட்டாராம். இதுபோலையும் ஆட்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பக்தி. இதை வந்து இன்ன காலகட்டத்தில் நம்மளுடைய மனோநிலைக்கு அதை வந்து பார்க்கும்போது அவர்கள் மாற்றுச்சொல் தான் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் தூய உள்ளத்தோடு இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு திருவுள்ளம் கனிந்து செயல் செய்திருக்கிறது, அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வரலாற்று குறிப்பில். ஆனால் இன்றைக்கி இதே செயலை நாமும் செய்யலாம், செய்ய முடியாதுன்னு ஒன்றும் காரியம் இல்லை. செய்யறதுனால மாற்றம் வருமானா வராது. ஏன்னா அந்த உள்ளம் இருந்த நிலை வேற, இப்போ நாம் செய்கிறோங்கிறது வெறுமனே செயலாக தான் இருக்குது. அங்கே உள்ளத்தில் சுத்தம் இல்லை. அவர்கள் உள்ளத்தில் சுத்தம் இருந்தது, அதனோட சேர்ந்து செயல் இருந்தது. திருவருள் அவர்களை வந்து ஆட்கொண்டது. அதையே நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அவருக்குன்னு ஒரு இதெல்லாம் ஒரு விளக்கம் பாரு, இப்படி இருந்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு உண்டானது. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. ஆனால் நமக்கு ஒரு ஆக்டிங் இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த ஆக்டிங்கை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க ஒன்று நாங்களே நானும் பண்ணுறேன்னு போகக்கூடாது. சரிதானுங்களே? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சி வந்திருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன்.
இன்னும் இது போல் நிறைய செய்திகள் இந்த நூலில் வந்து அருமையான செய்திகள் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.